ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி 6th லெசனில் இருக்கிற ஃபஸ்ட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஏ ஆஃப் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகெயின்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்தின அந்த ஹீரோயிக் ஃபைட்டை பற்றி எஸ்ஏ எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிபெல்லியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய புரட்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன் பிகேம் த பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி அட் த ஏஜ் ஆஃப் 30. அவருடைய 30 வயசில் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக ஆனார். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜேம்ஸ் லண்டன் அண்ட் கோலின் ஜாக்சன் had considered him a man of peaceful disposition. பீஸ்ஃபுல் டிஸ்பொசிஷன்னா அமைதியான மனநிலை. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னால் நிர்வாகம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஜேம்ஸ் லண்டனும் கோலின் ஜாக்சனும் கட்டபொம்மனை அமைதியான மனநிலை உடையவர் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஹவெவர் soon several events led to conflicts between கட்டபொம்மன் அண்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எனினும் சில நிகழ்வுகளால் கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு. கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர் டு கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் ஆல் த பாளையம்ஸ். கம்பெனி கலெக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா பாளையம்ஸ்லேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. திஸ் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன். இதுதான் அவங்க சண்டை போடுறதுக்கும் மோதலுக்கும் காரணமாக இருந்தது. போன்னா இந்த இடத்துல ரீசன். கான்ஃபரன்டேஷன் வித் ஜாக்சனோட கட்டபொம்மன் ஆப்போஸ் பண்ணுறது. அண்ட் இன்டர்வியூ வாஸ் கிராண்டட். இன்டர்வியூ நடந்தது. அண்ட் கட்டபொம்மன் மெட் ஜாக்சன் இன் ராமநாதபுரம் ஆன் 19th September 1798. கட்டபொம்மன் ஜாக்சனை ராமநாதபுரத்தில் 19 செப்டம்பர் அன்னைக்கு மீட் பண்ணியிருக்காரு. கட்டபொம்மன் had to stand for 3 hours before the haughty collector Jackson. அவர் ஹாட்டி கலெக்டர் அகந்தையுடைய அந்த ஜாக்சன் முன்னாடி 3 மணி நேரம் நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சு. சென்சிங் டேஞ்சர் கட்டபொம்மன் ட்ரைடு டு எஸ்கேப் அலாங் வித் திஸ் மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனார். ஆபத்தை உணர்ந்த அவருடைய மினிஸ்டர் சிவசுப்பிரமணியாரோட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார். ஊமைத்துறை சடன்லி என்டர் த ஃபோர்ட் வித் இஸ் மென் அண்ட் ஹெல்ப்டு த எஸ்கேப் ஆஃப் கட்டபொம்மன். ஊமைத்துறை சடனாக கோட்டையில் என்டர் ஆகி அவருடைய மென்னோட சேர்ந்து கட்டபொம்மனோட எஸ்கேப்புக்கு ஹெல்ப் பண்ணார். நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். ஆட்சிக்குழுக்கு முன்னாடி ஆஜராகிறது. The Madras Council asked Kattabomman to appear before a committee. மெட்ராஸ் கவுன்சில் கட்டபொம்மன் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஆட்சிக்குழுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டபொம்மன் appeared before the committee. அதே மாதிரியே கட்டபொம்மனும் செய்கிறாரு. அவர் கமிட்டி முன்னாடி ஆஜராகிறாரு. அண்ட் ரிப்போர்ட்டட் ஆன் வாட் டிரான்ஸ்பயர்ட் இன் ராமநாதபுரம். அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் என்ன நடந்துச்சோ அதை விளக்குறாரு. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. கமிட்டி முடிவு பண்ணாங்க என்னென்னா கட்டபொம்மன் குற்றவாளி கிடையாது அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ் ஃப்ரம் திஸ் சர்வீஸ். ஜாக்சனை அவருடைய சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கட்டபொம்மன் cleared almost all the revenue arrears, leaving only a balance of 1080 pakodas. அவர் ஆல்மோஸ்ட் எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. எவ்வளோனா 1080 pakodas. இந்த இடத்துல பக்கோடாஸ்னால் காயின்ஸ். நெக்ஸ்ட் கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ். கட்டபொம்மனும் அவர் கூட சேர்ந்த பாளையக்காரர்ஸும். இந்த மீன் டைம் இதற்கிடையில் மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை ஃபார்ம்டு த சவுத் இந்தியா கான்ஃபெடரசி ஆஃப் ரிபல்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் வித் த நெய்பரிங் பாளையக்காரர்ஸ்.
சிவகங்கையில் இருக்கிற மருது பாண்டியர் வந்து சவுத் இந்தியா கான்ஃபெடரசி ஆஃப் ரிபல்ஸை ஃபார்ம் பண்ணுறாரு. எதுக்காக? பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக. வித் த நெய்பரிங் பாளையக்காரர்ஸ், பக்கத்து நாட்டு பாளையக்காரர்களையும் சேர்த்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க. கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபெடரசி. கட்டபொம்மனுக்கு இந்த கான்ஃபெடரசியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கான்ஃபெடரசினா ஒன்றும் இல்லை, எல்லாரும் கேதர் ஆகிறது. மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயிண்ட்லி டிசைடட் ஆன் எ கான்ஃபரன்டேஷன் வித் த இங்கிலீஷ். மருது பிரதரும் கட்டபொம்மனும் சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்க முடிவு பண்ணாங்க. கட்டபொம்மன் ட்ரைடு டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரர்ஸ். கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரர்ஸையும் சேர்த்துக்க ட்ரை பண்ணார். ஹூ ரெஃப்யூஸ்டு டு ஜாயின். அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க மறுத்தாங்க. கட்டபொம்மன் அட்வான்ஸ்டு டுவர்ட்ஸ் சிவகிரி. கட்டபொம்மன் வந்து சிவகிரி நோக்கி பயணம் பண்ணார். பட் த பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி வேர் ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி. ஆனால் சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து கம்பெனி கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ த கம்பெனி கன்சிடர் த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கட்டபொம்மன் ஆஸ் எ சேலஞ்ச் டு தேர் அத்தாரிட்டி. கம்பெனி வந்து கட்டபொம்மன் எதிர்க்கிறத ஒரு சேலஞ்சாக நினச்சாங்க. நெக்ஸ்ட்டு த சீஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன்ஸ் evasive reply prompted Bannerman to attack his fort. கட்டபொம்மனுடைய நேர்மையற்ற பதில் பேனர்மேனை தூண்டி விட்டுச்சு. எதுக்குன்னா கோட்டையை அட்டாக் பண்ணுறதுக்கு. பேனர்மேன் மூவ்ட் his entire army to பாஞ்சாலங்குறிச்சி on 5th September. பேனர்மேன் வந்து அவருடைய முழு ஆர்மியோடைய சேர்ந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு போனார். எப்போது? 5th September. They cut off all the communications to the fort. அவங்க வந்து ஃபோர்ட்டுக்கு என்னென்னலாம் தொடர்பு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. பேனர்மேன் டெப்யூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே எ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். பேனர்மேன் ராமலிங்கனார்கிட்ட கட்டபொம்மனை சரண்டராக சொல்கிறாரு. ஆனால் கட்டபொம்மன் வந்து மறுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மனுடைய தூக்கு தண்டனை. கட்டபொம்மன் எஸ்கேப்டு டு புதுக்கோட்டை. கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகிட்டார். த பிரிட்டிஷ் புட் எ ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். இந்த இடத்துல ப்ரைஸுனால் கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கூடாது, அவருடைய தலைவிதியே முடிய போகுது. பீட்ரேட் பை த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை, கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்டு. பீட்ரேடுனா காட்டி கொடுக்கறது. எட்டயபுர மன்னரும் புதுக்கோட்டை மன்னரும் கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் கட்டபொம்மனை பிடிச்சிட்டாங்க. பேனர்மேன் மேட் எ மாக்கரி ஆஃப் எ ட்ரையல் ஃபார் கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ஆன் 16th October. ட்ரையல்னா விசாரணை, மாக்கரினா கேலி. 16th October அன்னைக்கு பாளையக்காரர்கள் முன்னாடி பேனர்மேன் விசாரணைங்கிற பேரில் கேலி கூத்து நடத்தினார். டியூரிங் த ட்ரையல் கட்டபொம்மன் பிரேவ்லி அட்மிட்டட் ஆல் தி சார்ஜஸ் லெவிட் அகைன்ஸ்ட் ஹிம். லெவிட்னா சுமத்தப்பட்ட, சார்ஜஸ்னால் குற்றச்சாட்டு. இந்த விசாரணை அப்போ கட்டபொம்மன் வந்து அவர் மேலே சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் தைரியமாக ஒத்துக்கிட்டாரு. கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் எ டேமரின் ட்ரீ. அவரை வந்து புளிய மரத்தில் தொங்க விட்டாங்க. இந்த ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் கயத்தாரில் இருக்கிற பழைய கோட்டை, க்ளோஸ் டு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபெல்லோ பாளையக்காரர்ஸ். யார் முன்னாடி தொங்க விட்டாங்க அப்படின்னா கோழையான பாளையக்காரர்கள் முன்னாடி கட்டபொம்மனை தொங்க விட்டாங்க. Thus the life of the celebrated பாளையக்காரர்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி கேம் டு an end. இதோட பாளையக்காரருடைய லைஃப் வந்து முடிவுக்கு வந்தது. அவ்வளோதான் இந்த டீட்டெயில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.